இந்த கொளுத்துற வெயில்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? நீராட போய்க்கிறோம். நீர் எப்படி ஆடும்? காக்கிறதா ஆடுவான். ரெண்டு நிமிஷம் பார்த்து அலசி மட்டும் காய போட்டு நீ எதுக்கு இப்ப வெயில்ல ஓடியார? நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்க்கதான். சார் குளிக்க போறாரு. அப்ப நாங்க உட்காந்துல பாப்போம். கொஞ்சம் கூட இது அறிவே இல்லடா அவனுக்கு. மேட்டெல்லாம் அலசி போட்டு வரான்னா அண்ணா வந்து நிழல்ல நிக்கிறாரு, நான் வெயில நிக்கிறேன். ஏன் மரத்தை வெட்டி போட்டீங்க? மரத்தை அதுக்கு அவ்வளோதான் மாதிரி பூச்சி வைக்குது, அதெல்லாம் உடச்சி போட்டுட்டு இதெல்லாம் க்ளீன். அண்ணா டாய்லெட் இல்லை இதுதான் பாத்ரூம் டாய்லெட் நார் எடுத்து வச்சுருந்தா எல்லாம் தள்ளி கொட்டிட்டு கழுவி விடுறது. உனக்கு உடம்பு முடியலன்னா அப்புறம் என்ன அலசிட்டு இருக்க? வேற யார் செய்வா? உடம்பு முடியலன்னா அங்கே தவிர யாராவது வருவாங்களா? நாங்கள் இருந்து நம்ம வேலையை நம்ம செய்யணும். ஏதாவது விருந்து வைக்கணும், நல்லா கறி விருந்து, காசு கொடுக்குறோன்னா எல்லாம் முடியாடுறாங்க. இந்த மாதிரி ஏதாவது உதவி செய்யணும்னு வாங்கன்னு சொன்னோன்னா எங்களுக்கு 1008 வேலை இருக்குது. எங்களுக்கு செய்யறதுக்கு ஆள் இல்லாமல் நாங்கள் நிற்கிறோம். அதுதான் ஒருத்தனை உள்ளே வரக்காது ஊர் கடைசியில் விட்டு கட்டிச்சிருக்கோம். மதுரையில வீடு கட்டிட்டு ஏய் அதை வச்சு நான் அப்புறம் ஒரு அக்கா பார்க்குறேன். மதுரையில வீடை கட்டிட்டு ஊர் கடைசியிலங்கிற நடு செட்ரு மதுரையிலே கடைசிதான். அங்கே கொஞ்ச நேரம் இருந்து முடிஞ்சிச்சு அவ்வளோதான். இப்போ சார் குளிக்க போறாரு, ஒழுங்கு மரியாதையை ஓடிவிடு. இப்போ பாரு தண்ணி தான் வேற விட்டுருக்கேன், அவ்வளோதான். சில போகும் பாரு. இப்போ நீச்சல் அடிச்சுட்டு வந்த மாதிரி எப்படி போனால் எப்படி குளிக்க ஊற்றுறது? சும்மா வெயிலாக இருக்கா, இப்படி அலசி விட்டுறேன். உச்சா போகிற இடம் போயிட்டு இந்த கால் இருந்து அங்கே உச்சா இருந்தால் இந்த கால் நனையுது, நாருது. அதுக்கு வந்து தண்ணிக்குள்ள காலை விட்டு குடிக்கிற தண்ணியில் காலை விட்டுறான். நாரிடுது, தண்ணி நாரிடுது, தண்ணி குடிக்கிறது இல்லை. அதனால தான் டெய்லி அலசுவேன். நேற்று உடம்பு முடியலை. எனக்கு முன்னாலே உடம்பு முடியல. நேற்று ரொம்ப கேட்டு போட போயிடுச்சு, அதனால அலசலை. இந்த காலம் இதெல்லாம் நல்லா தெரியும். தண்ணியில் விளையாடுறது. உனக்கு ஸ்விம்மிங் பூல் வாங்கிடுவோமா? அதில் படுத்துருக்கியா நீ? வாங்கணுமா பிள்ளைக்கு? படுத்துடுறியா நீ? தண்ணியில் படுத்துடுறியா? பிளாஸ்டிக்காக வாங்கணும். அந்த பிளாஸ்டிக் பெரிய கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும்ல பிளாஸ்டிக். வாய் தொடச்சு அம்மா மூக்க பிடிச்சிக்க தண்ணி. எவ்வளோ வெயில் அடிக்குது, பயங்கரமாக இருக்குது. அதான் பிள்ளைக்கு எரிச்சல். நீ போ, நீயே வெயில் அடிக்கிறது. இப்போ தம்பி குளிச்சுட்டு வெயில் நல்லா காய விட்டு துவட்டிட்டு வருவேன். அது வரைக்கும் நீங்கள் போய் வெயிட் பண்ணுங்க. இது என்ன இன்டர்வியூ பண்ண வந்தோம், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். தம்பி வருவார். ஆமாம், பெரிய ஒன்றுக்காக நாங்கள் வெயிட் வேறு பண்ணணும். நீங்களாம் பேசாதீங்க. ஒரு பெரிய வரலாம் தம்பி. அவள் எப்படி கிண்டல் பண்ணுறாங்க தம்பி? ஒன்று என்ன செய்யலாம்? அவளை குளிக்கிறதுக்கே தாடாக குளிக்க முடியல, அதுக்கே ஒரு ஆள் தேவை. அவள் யார் ஆளை வச்சுருக்கோம்? அம்மா தானே அவள் சேர்ந்தோம். இது எரிச்சல் தாங்க முடியும். வெயில் நல்லா மழை பெஞ்சிட்டு பனி பெஞ்சிட்டு திடீர்னு பார்த்தா இங்கே தான் அப்படி வெயில் இருக்குது. நாங்கள் ஸ்கூலுக்கு போகல, அப்படி தான் இருக்கும். நாங்கள் ஸ்கூலுக்கு போனால் தான் மழை பெய்யும், ஆனால் அவங்க ஸ்கூலுக்கு மட்டும் லீவ் விட மாட்டாங்க. என்ன சம்மந்தம் இல்லாமல் பரிச்சை நேரத்தில் லீவ் விடனா இதை முடிஞ்சிருச்சு. அந்த பக்கம் போய் சொல்லுங்க, அம்மா மேலே தெரியாமல் சொல்லு. அந்த பக்கம் போயிடுங்க, அங்கே போய் சொல்லுங்க. சரியா? அக்கறை எப்படி மொட்டை மாடியில் குளிக்கிறியே? 4 பேர் பார்க்க மாட்டாங்க. நாங்கள் யார்கிட்ட 4 பேர் பார்க்கக்கூடாதுன்னா மொட்டை மாடி வந்து மேலே நின்று குளிக்கிறோம். நீ ஏன் வரீங்க? இங்கே வந்து நின்றுட்டு யாருமே பார்க்கக்கூடாதுன்னா மொட்டை மாடிக்கு வந்தோம். இங்கேயும் வந்து சொல்ல கொடுக்குறா பாரு அக்கா கை. அக்கறை சன்ஸ்கிரீன் போட்டியா? சன் பாத் பண்ணுறதுக்கு முன்னாடி சன்ஸ்கிரீன் பற்றியா? அதெல்லாம் போடலை, அம்மா வாங்கி தரல. இவங்க சன்ஸ்கிரீன் இருக்கா என்ன? இருக்கு. இல்லை, அதெல்லாம் முடிவு போடணும். ஆயில் தான் இருக்கு. சன் பாத்து பண்ணுறியே, சன்ஸ்கிரீன் போட்டியா? சன் பாத்து பண்ண வந்துட்ட. இல்லைப்பா, அலசணுப்பா. ஷாம்பு போட்டு முந்தாளுக்கு குளிச்சாரு. அக்கறை செருப்பு எங்க? செருப்புலாம் இல்லை. பின்னாடி அலசணுமா? பின்னாடி நல்லா அலசு. ஷேவ் பப்பி ஷேவ் கிழவா ஷேவ் போட்டு வா. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் உச்சாந்து அங்கன்னு பார்க்குற இடமெல்லாம் உச்சாந்து வச்சுருக்காடி. அதில் எழுந்துருமே வேற உச்சாந்துட்டான்னு வச்சுக்கா. உச்சாந்துடுறான் விளையாண்டுட்டு அது இது படக்கூடாதான், தண்ணி போடுறது. இப்படி வருவார், காலை இப்படி வச்சு தான் வருவார். அவர் தாண்டி அப்படி ஜம்ப் பண்ண வரும் உச்சா இருக்கிற இடத்துலாம். அவ்வளவு பண்ணும், அவ்வளோ சேட்டை பண்ணும். அடி வாங்குது வந்து அவ்வளோதான்ப்பா, போதும்பா. சும்மா உனக்கு வெயிலுக்காக அலசத்துக்கு வந்தேன். இந்த அதுக்காக இது பாரு, இந்த அன்னைக்கு போட்டு அந்த வாசம் இருக்குது.
சோப்புங்கிற ஒரு சோப்பு வாசத்துக்கு ஒரு சோப்பு இருக்குது அப்படியே இருக்குது. நல்லாவே இல்லை, நாறுது. நாரெல்லாம் இல்லை, வாசமாக இருக்கு. நாறுது. உனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. 10 நாளைக்கு முன்னாடி குளிச்சது இன்னும் வாசம் அடிக்குதா? காக்கர் ஒழுங்கா குளிக்கலன்னு ஆசை. சி, காக்கர் இன்னும் குளிக்கலன்னு அர்த்தம். ஏன் கண்டெல்லாம் பொத்துற? பிள்ளைங்க மூக்கில் தண்ணி இறங்கும். ஐயோ, இப்போ ஏறி அப்புறம் அவ்வளோதான். இவ்வளவு கஷ்டப்பட்டு அலசுறமே, இப்போ 10 நிமிஷத்தில் உளுந்து புறணும் வாண்டியது. அதனால தான் ஃபஸ்ட்டு இதை அலசி விட்டுரு. இது ஃபுல்லாக அலசி விட்டுரு. சொட்ட சொட்ட நனையுது. தாஜ்மஹால் தான் போடணும் இதுக்கு. அவ்வளோ பெருசாக இருக்கா? சும்மா இருந்த தாஜ்மஹால் பெருசாக அழகா, நீ அவ்வளோ அழகா. அவ்வளோ குண்டா இருக்காங்கிற. காக்கரு, தாஜ்மஹால் அடைஞ்சிருச்சு. கொடைக்கு எங்கே போகிறது? சொட்ட சொட்ட நினைவு தாஜ்மஹால் கொடை ஒட்டு கிளி ஏதாட. நான் கிளி எங்கே போய் பிடிக்க? கிளிகிட்ட போய் கொடை வைக்கிறது கேட்க. என்னடா இது பாட்டு ஏதோ வரியா சொல்கிறா, ஒன்றும் புரியல. யாருக்காவது புரிஞ்சா கமெண்ட்ல சொல்லு. என்ன பாட்டு இது, என்ன சொல்கிறான்னு புரியல. அந்த பக்கம் கால் கட்டுப்பா. தாஜ்மஹால் அடைஞ்சிருச்சு. கிளி எங்க, கொடை எங்க? ஓ, அந்த படத்தில் வர பாட்டா அது? ஆமாம் ஆமாம், பாடலாமான்னு தெரியல. அவ்வளோதான், அவ்வளோதான். பாட்டெலாம் நீங்கள் முடிச்சுட்டாங்க. திருடிட்டீங்க. காப்பி ரைட் கொடுங்க அப்படின்னு. நம்ம தான் பாடவே இல்லை, பேசிட்டு தானே இருக்கோம். கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க. அவ்வளோதான். தம்பி போதும்ல, போதும்ல உனக்கு. செருப்பை பிடிச்சி கடிச்சு சரிதா? நான் பத்தியா புது செருப்பு போட்டுட்டேன். போட்டுக்கிட்டேன் காலை வசிக்க முடியாது. போட்டு விட்ருவா. என் காலுக்கும் என் கைக்கும் இல்லை டிஃப்ரென்ஸை மட்டும் பாரு. இப்போ இப்போ அண்ணன் ஓடுவாரு பாரு, ஓட்டம் என்ன ஓட்டம் மட்டும் பாரு. ஓடு இங்கே இங்கே வா, இங்கே வா. குட்டியாடா எக்கடா, ஒட்டியாடா ஒட்டியாடா, குட்டியாடா குடியாடா குடியா குடியா. இந்த மரம் தான் குட்டி 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 அடிச்சா எப்படி ஓடிடுது பாருங்க. நைட்டில் விடாத நெசத்து இங்கே இருந்துட்டு ஓடிடுறது கீழே. இது எப்படி ஓடி காஞ்சி கருப்பாகவே போயிடும் தடம். அக்கடா எங்க ஓடியா? டியூ 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 டியூ. காஞ்சோன்னு எடுத்துக்கலாம். என்ன போயிட்டான்? வருவான். அம்மா இல்லை, மரத்தை வர உடச்சிட்டோமா? வெயில் வெத்தரமா நிழலா இருந்துச்சு பிள்ளைக்கு முடி. ஏய் இந்தா கட்டுக்குட்டி தங்கம் இவிட கரையை வா ஓடியா 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 வா சீக்கிரம் வா, வெயில கொளுத்துது வா. போயிட்டான். இங்கே இருந்தாடு தண்ணி தள்ளி, ஒரே தடவை தண்ணி தள்ளி, இங்கே இருந்து ஒரு தடவை. அக்கறை அவ்வளோதான் போதும். அவன் குளிச்சாச்சு. அவனுக்கு தண்ணி மேலே பட்டா போதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ எரிச்சல் இந்த டைமில். இந்த எரிச்சல் கொளுத்துற வெயிலில் குடிக்கிற ஒரே ஆள் காக்கரை தான். அப்புறம் உடம்பு காயணும்ல அவனுக்கு. போய் தோட்டணும், ஃபேனு போடுவான், தோட்டுவான், என்ன பண்ணுவான் பாரு. ஐயோ என்னடா மலைப்பாம்பு மல்லாக்கா படுத்துருச்சு. ஒட்டப்ப பாரு, குளிச்ச மாதிரியா இருக்க. சேத்துல வந்த பன்னி மாதிரி இருக்க அப்படின்னு கேட்டா இல்லம்மா பாரு. இப்பயே குச்சமே இல்லாம சொல்லாம போய் சேத்துல வந்த பன்னி மாதிரி இருக்கடா இருக்கிறேன். வாயை மூடு, வாயை கிழிச்சிருவான் நான் சொல்லு. குளிச்சாச்சா? லைட்டா போட, லைட்டா போட. நீ மட்டும் வீசிட்டே இருக்க. உன் வீட்டில் எது லைட்டுன்னு உனக்கு எதில்ல பத்தியா? ஃபுல்லாக தொடச்ச வீட்டை தான் நாஸ்தி செஞ்சு பற்றியாது. நீ ஒன்னே பாரு, உன் கால் அடிதான் இருக்கு. ஐயோ, இப்படி கறி விட்டை விட இப்படி நாஸ்தி இதை மாடியே பிளஸ் தான் இருக்குது. சரி, இந்த பக்கத்து வீட்டில் வீடு கட்டுறாங்கல்ல, அந்த மண் தூசி. ஏன்பா என்னாச்சுப்பா? என்னவா நடக்குது இங்கே? அங்கே குளிச்சியா? குளிக்கவே இல்லை இன்னைக்கு குளிக்கவே இல்லை. என்ன தங்கம்? இங்கேப்பா சரி. வேற எங்கப்பா தொடக்கணும். இந்த கால் கட்டணும், இந்த கால் கட்டணும், அந்த கால் கட்டணும், அந்த கால் இதை இதுதானா? உட்காரணும். உட்காந்து என்ன செய்யணும்? படுக்காத, தொடக்கணும்.
இதுக்கு ஏதாவது ஒரு பாட்டு சொல்லணும். என்ன பாட்டு? ஒரு பாட்டு ஞாபகம் வரல. நோக்கா வந்து வேஸ்ட். ஜல்பு பிடிச்சிருக்குல, ஜல்பு 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 பிடிச்சிருக்குல, ஜல்பு. போதும், துவட்டியாச்சு. இங்கே தெரியாது பாரு. ஏய், அவனுக்கு தேர்ந்தது துவட்டியாச்சுப்பா ஃபுல்லா. இரு, உனக்கு நான் ட்ரையரை போட்டுடுறேன். எப்பா எப்பா வேணாப்பா காக்கற. அடே மலைப்பாம்பு தான். ஐயோ ஐயோ. சரி மாட்டு. அதில் தொட, அதில் தொட. இப்படி தலைகீழ தோணு என்னமா செய்யுது? மண்டை உடையுது. ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன செய்யுது? இதான் துடைக்கணும். இதான் துடைக்கணும் உனக்கு. இவ்வளோ பெரிய உருவத்துக்கு திரோடு துண்டு போதுமா? அப்புறம் பின்னாடி தான் துடைக்கணும்னா எதை வச்சு துடைக்கிறது? அந்த டவலை வச்சு மூஞ்சி தான் துடைக்கலாம். இதை வச்சு தான் பின்னாடி தான் துடைக்க முடியும். இப்போ அதை வச்சு தான் நீ மூஞ்சி துடைச்சேன். மூஞ்சி முன்னாடி துடைச்சிட்டேன், லாஸ்ட்டாக பின்னாடி. போதும் தேய்ச்சதே. சரி. ஐயோ 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 ஐயோ. அந்த ஈரம் போகிற வரைக்கும் இப்படிதான் ஃபேனை போட்டு போய் ஆயிடும். தம்பி கொஞ்சம் நேரம் வந்து வெயில் இல்லை வெயிலுக்காக தான் குளிச்சிருக்கேனேம்மா. ஓகே அவ்வளோதான். குளிக்க விட்டாச்சு. குளிச்சான். மறுபடியும் இன்னைக்கு வெயில் தாங்கவுள்ள ஏறிது. நான் மாடி அலச போனேன் பாரு. தம்பி உச்சா போயிருந்து கக்கா பேப்பர்லாம் அள்ளி க்ளீன் பண்ணிட்டு அலசிட்டு வரணும். அப்படியே அங்கே குளிக்கணும்னு சொன்னால் குளிக்க ஊற்றியாச்சு. இன்னைக்கு குளிச்சிருக்காங்கல்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு குளிச்சியான்னு கேளு. நீ என்ன கற்றுக் கொடுத்துருக்கே அதை சொல்லுவோம். குளிச்சுட்டேன்னா வெளில போ. போ வெளில போ. இல்லையா குளிக்கலையா? சரி 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 சரி. குளிக்க ஊற்றியாச்சு. வர யாரும் குளிக்கல. நீ கண் கூட பார்த்த குளிச்சுட்டான். இப்போ பொய் சொல்ல வச்சுன்னு வச்சுக்கா, பிச்சு கூட பிச்சு ஒன்று. அவன் போய் சொல்லக்கூடாது. சோகமாக இருக்காண்டா. நீங்கள் குளிக்கிற வீடியோ ஓட்டிடுச்சு. நாளைக்கு என்ன ஆக்க பண்ணுறாங்க தெரில. நாளைக்கு பார்ப்போம் அதை. ஓகே தம்பி பாய் சொல்லு. பாய்டா. பிள்ளைக்கு சாப்பாடு செய்யணும், சமைக்கணும். குளிச்சிருக்காரு, அப்புறம் பசி எடுத்துரும் சாருக்கு. அதனால சமைக்கணும். நான் போய் சமைக்கிறேன். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. தம்பி நீ உடம்ப காய வச்சு ரெஸ்ட் எடு. அம்மா ஃபேன் போட்டு போகிறேன். ஓகேயா? ஓ ஃபேன் வேறு உனக்கு? ஆமாம், அம்மா ஃபேன் போட்டிருக்கேன். நீ உடம்ப காய வச்சுட்டு இரு. அம்மா சாப்பாடு ரெடியாக உடம்பு கூப்பிட்றேன், வந்து சாப்பிட்றேன். சரி, நீ மட்டும் வா, அவளை கூட்டிகிட்டு வரேன். நீ மட்டும் வரியா? அவளை கூப்பிட்டு வருவியா? நீங்கள் குளிக்க எனக்கு தெரியாம போனப்பே வந்துட்டேன். சாப்பாடு வாசனை எடுத்து வர மாட்டேன்னா இதுக்கு வேற பண்ணுவா. இரு, நீ மட்டும் வரியா? அக்காவை கூப்பிட்டு வரியா? நீ மட்டும் வரியா? ஓகே சொல்லு. ஓகே சொல்லு. நீ மட்டும் வா. சரி, அக்காவை கூப்பிட்டு வரியா? ஓகே சொல்லு. அக்காவை கூப்பிட்டு வரது நான் மட்டும் வரேன். நான் மட்டும் வர மாட்டேன். நீ சாப்பாடே கிடையாது. நீ பட்னியாகவே இரு. அவள் கூட சேராதன்னா நீ சேர்ற. நீ எப்போ உனக்கு பசிக்குதோ அப்போ கீழே வா, அம்மா சாப்பிட்டு. சரியா? பாய் பாய் சொல்ல அம்மா.